என்னன்னே தெரியலங்க. இந்த T20 சீரீஸ்ல ஒரு டீம் ஒழுங்கா விளாட்னா ஒரு டீம் இன்னொரு டீம் போட்டல மாற்ற அளவுக்கு விளாடுறாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் T20ல இந்தியா போட்டல முன்னேற்பாங்க சுத்த வழியாக. செகண்ட் T20 பரவாயில்ல, இந்தியா டீசெண்டா தான் ஆனாங்க. 160 அடிச்சாங்க திரும்ப. அதுவும் போட்டு தான் பண்ணிருக்காங்க சுத்த இந்தியாவை. இப்ப என்ன ஆச்சுன்னா மக்களே, நாளைக்கு 17th December 4th T20 இந்தியா இதுக்கப்புறமும் சுமன் கில் வச்சுதான் ஆட போறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அவனோட சஞ்சய் சாம்சன் லாஸ்ட் 10 மேட்ச்ல 3 செஞ்சுரி அடிச்சா அனாதையா உட்காந்துக்கிறான்டா. போன மேட்ச் தான் பேட்டிங் சாப்பிட்டு ஆடுனது. நம்பர் 3 திலக்குவர்மா, நம்பர் 4 சிவன் சூரியகுமாரி, அதுவும் நம்பர் 5 சிவன் துபே பர்ஃபெக்டா இருந்தது. இதை மாத்தவே மாத்தாதீங்கடா. திடீர்னு அக்ஷர் படல் வந்தவனு சிவன் துபே வந்தவனு ஏன் அப்படி பண்றீங்க? இப்படி இந்திய எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. அந்த சுமன் கில்ஸ் பாட்டு தவிர அப்புறம் கேப்டன் ஃபேமிலியே இல்ல. அது ஒண்ணுதான். இந்த சவுத் ஆப்பிரிக்கா பாய்ஸ் தான் என்ன சொல்றேன்னு தெரியல. இதா எந்த சிறுகளே மொக்கையா ஆடுறான். குன்னண்டிக்கை கடிக்கானா ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே இல்லாம டீம்ல. அப்புறம் இந்த ஆல்பிரஸ் பார்ப்பில் இறக்காதீங்கடா. அவர் ஸ்விங் தான் வீக்னஸே, அவரை பின்னாடியா இருக்குங்கடா. அப்புறம் லாஸ்ட் மேட்ச் எதுக்கு டேவிட் மில்லர் உட்கார வச்சாங்கன்னு தெரியல. ஸ்டிஷன் சப்ஸ் உள்ள வராது. டீமோட மெயின் பாசிட்டிவ் அந்த டொனால்ட் ஃபெராரி தாங்க. இறக்கி விட்டோன்னா கிழிச்சு விட்டுருவான் கடைசி ஃபீஷிங்களானா. சொன்னீங்க நான் ஏன் மறக்காம கவனம் பண்ணுங்க. 4th June யார் ஜெயிப்பா, இந்தியாவா இல்ல சவுத் ஆப்பிரிக்காவா? மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ பாக்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் தட்டி விட்டு போயிருங்க.